வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் பிற்பகலில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு தரைக்காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் தாழ்வான பகுதியில் உள்ளவர்கள் தங்க முகாம்கள் தயார் நிலையில் உள்ளது. பொதுமக்கள் புயல் கரையை கடக்கும் வரை பாதுகாப்பாக வீட்டில் இருக்கவும், தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கட்டணம் இல்லா தொலைபேசி எண் 1077, தொலைபேசி எண் 041622581016, வாட்ஸ்அப்பின் 9384056214, டிஎன் அலர்ட் செயலி மூலம் தகவலை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிள்ளைசாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் ஆகிய மீனவ கிராம பகுதிகளில் கடல் சீற்றத்தின் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு கொட்டப்பட்டிருந்த கருங்கற்கள் சரிந்து விழுகின்றன. இதனால் கட்டிடங்கள் பாதிப்பிற்கு உள்ளாகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் 20 மீட்டர் வரை கடல் நீர் புகுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ கிராமங்கள் எதிர்பார்க்கின்றன. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு கடந்த 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மலைப்பகுதியில் நீர் ஓடைகளில் குளிக்க அனுமதி இல்லை. வனப்பகுதிகளில் இரவு நேரம் தங்கவும் அனுமதி இல்லை என வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் விழாவின் 17ஆம் பதிப்பின் ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி சார்பில் டெக்ஸ்டைல் வாக்கத்தான் நிகழ்ச்சி பந்தய சாலையில் நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள், குழந்தைகள் பங்கேற்றனர். கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு விதமான பாரம்பரியமாகட்டும் நவீனமாகட்டும் இதற்கெல்லாம் ஒரு அதிகமாக விழிப்புணர்வை உருவாக்கி இந்த ரகங்கள் எல்லாம் நம்முடைய பகுதிக்கு சொந்தமானவை என்று மக்கள் பெருமிதம் கொள்ளத்தக்க வகையிலே இதற்கென நிகழ்ச்சிகள் தனியாக உருவாக்கப்பட வேண்டும். கோவை விழா கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக பல்வேறு இடங்களில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த விழாவினை ஏற்பாடு செய்கின்ற விழா குழுவினருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அது மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அதை உடனடியே என்னன்னு சொல்லி கவனிக்க சொல்கிறோம். இது பழைய பாலம் இல்லையா, இப்போ புதுசாக கட்டி இருக்கிற பாலமா? ஓகே, நிச்சயமாக தர கட்டுப்பாடுகளை எல்லாம் சரியான விதத்தில் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்களா என்பதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக அந்த பகுதிக்கு கவனம் கொடுத்து அது எந்த அளவிற்கு பாதுகாப்பாக உள்ளது என்பதையும் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலேயும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறாத வண்ணம் இதை உடனடியாக கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தவறு செய்தவர்கள் அந்த பாலம் கட்டுவதிலே யாராவது ஒரு தர கட்டுப்பாடு குறை இருந்தால் அவர்கள் மீதான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்க வேண்டும். மதுரை ஜெய்ஹிந்துபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்து மகா சபா சார்பில் ஐயப்பனை இழிவுபடுத்தி பாடிய இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநில இளைஞரணி துணைத் தலைவர் இளவரசன் தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். அவங்க ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அது போக அவங்க பெரியாரோட பேத்தி ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா தீட்டாப்பான்ற மாதிரி பாடலாம் அவங்க இந்த மித்த நாள் இல்லாம இந்த கார்த்திகை மாசம் வந்தா மட்டும் இந்துக்கள் மனம் புண்படும் விதமா அவங்க பாட்டு பாடுறாங்க. அதை கண்டிக்கும் விதமா நாங்க மனு கொடுத்துருக்கோம். இந்த மனு அவங்க ஏற்றிருக்காங்க. அவங்களை கைது செய்யலைன்னா நாங்க தமிழகம் முழுவதும் கண்டிப்பா கண்டன ஆர்ப்பாட்டம், கொந்தளிக்கும் ஆர்ப்பாட்டம் கண்டிப்பா நாங்க நடத்துவோம். அவங்களுக்கு இந்த டைரக்டர் பா ரஞ்சித்ன்றவர் துணை போறாரு. அது போக இப்ப திருமாவளவன் கூட அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மித்த கட்சி ஃபுல்லாமே அவங்களுக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. கட்டாயமா இந்த மனு கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க இயக்கத்தில் இருக்கவங்க ஃபுல்லா மனு கொடுத்துருக்காங்க. கட்டாயமா அவங்க கைது பண்ணுவாங்கன்ற நம்புறோம்.